என்ன சொல்லு இப்ப சொல்லு. நம்ம சும்மா ஃப்ரெண்ட்லியா தான பேசிட்டு இருந்தோம். மதியனக்குள்ள போடுமா அவ 2 ஐட்டம்லாம் ஆச்சிட்டாங்க. மாவு பால் இவன் போய் என்ன பண்ணிருக்கலாம்? கல்யாணம் ஆனவமா டைடு போய் எடுத்துக்கா. அப்ப இவனுக்கு லொல்லான்னு நான் தயிர் எடுக்க போனா ரைட்டு. சரி பட்டு பட்டு சளி பிடிச்சிருக்குது, மீன் வாங்கலாம் பட்டு அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன சொன்னான்னு கேளு. சரிப்பா மீன் வாங்கலாம். நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமைல புதன்கிழமைல சாப்பிட்டுக்கலாம். அதனால அப்பா மீன் வாங்காம என் புள்ள சொல்லிட்டு ஏன் வாங்கல? அவன் வேங்க வேணாம்னு சொல்லிட்டா. இல்லம்மா எனக்கு வேணும்ப்பா நீ வாங்கிப்பா. நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் வேண்டாம் பட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிட நமக்கு வயிறு வலிக்கும் வாங்காம இல்ல பவி, இவதான் சொன்னா. நான் சொன்னேன் பட்டு பட்டு மீன் நல்லா இருக்குது வாங்கலாம், சளி உனக்கு பிடிச்சிருக்குது, உயின்னு வருது, ஒரு மீன் வாங்கலாம் பட்டுன்னு. இவன் என்ன சொன்னானா, இல்லப்பா நீ செவ்வாய்க்கிழமை ஆச்சி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணாலா கேளு என்ன பண்ணா. இங்க வந்து அப்பா என்ன சொன்னாங்களா, அப்புறமா மறந்துட்டு மீனை வாங்கினாங்களா வேற மீன் கடைக்கு போனாங்களா வாங்கினாங்களா உள்ள வந்தா வெளியே வந்தாங்களா மீன் அப்படியே வச்சுட்டு வந்தாங்க வெளியே மறந்துட்டு. இவன் என்ன பண்ணா தெரியுமா, அங்க போயிட்டு கிரேப்ஸ் வேணும் அங்க ஒரு ஆண்டி என்ன பண்ணுச்சுடா, இந்தா நீ வச்சுக்கன்னு சொல்லி கிரேப்ஸ் வாங்கி சாப்பிட்டா துடைக்காம கூட கழுவாம கூட. அப்பா தொலைச்சு கொடுத்துருக்காரு. என்கிட்ட கொடுக்கவே இல்லை பவி. இல்ல அப்பா தொலைச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்ல. அத அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? சரி